அவன் இவன் என்ற ஏகாசனம் வேண்டாம். அவன் எனக்கு குரல் கேட்டால் தக்கவரை கூறுவாங்க. அப்படியானால் மன்னரை விட இங்கு மற்றவர்களுக்கு அதிகாரமா? நீங்கதான் இது அரசு சபை. அனைவருக்கும் சம உண்மை உண்டு. கொண்டு வந்த பாட்டிலே ஒரு கண்டீரா? ஆம் ஆம், கருதல பாட்டா இருந்ததால் கருத்துக்கு அருகல இல்லை என்று கருத்துக்குரியவன் நான் தான். முத்தமிழ் சங்கத்தின் முதல் தலைவர் மூத்த தலைவர் நக்கீரன். தமிழ் சங்கத்தின் தலைவர் என்ற ஆவணத்திலே பாட்டிலே முதல்கள் பாட்டை ஏற்றியவர் யார்? இயற்றியவர் நீர் வராமல் இன்னொருடம் கொடுத்தளிப்பதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாழும் உலகத்துக்கு முதலில் புரிதலை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, புறந்தது புறவாதது அனைத்தும் யாம் அறிவோம். அது பற்றியும் அறிவு தேவை. எல்லாம் எமக்கு புரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே சில இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? எப்பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை யாராலும் தப்பிக்க முடியாது. நக்கீரனே, எம்பாட்டில் எங்கு முறை கண்டி? சொச்சவேலா அல்லது பச்சவேலா? சொன்னது குற்றமில்லை, இருந்தாலும் அதை வர்ணிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ ஏற்றிய செயலை சொல்லும் பொங்குலே வாழ்க்கை அஞ்சிரு தும்பிக்க அவன் சப்பாடு கண்டது மொழிவோ மையருக்கு எரிநத்தின் மயிலியன் சரிவை கூடலில் அறியாமல் உலவா நீயறி கூடு. இதுதான் உமது செயலின் கருத்து. தலைவன் தலைவியின் காதலில் வெளிவந்து அவரது கூந்தலில் ஒரு மனத்தை உங்களது பட்டை நோக்கி பாடுவதாக செய்கிறதுக்கு இச்செயலின் உட்கருத்து அவர்களுக்கு உள்ள மகன்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பிடத்தை சென்ற மனித நாடி வந்தே நீ கண்ட மலர்கள் மங்களின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர்கள் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாடலில் இருந்து எம் மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையில உங்கள் மனம் உண்டு என்பதுதான் ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணுக்கு கூந்தலின் மனம் இருக்குமோ தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு மனம் இருக்கும் என்பதை எக்காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. கருப்பு காட்டுகிறார்கள் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலில் மனம் இல்லை. தேவராக பெண்களுக்கு 14 ராகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நீதிதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் ஈசனின் இடப்பக்கம் இருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக என் தமிழ் கோவில் மீது ஆணையாக புலவரே, நீரே முக்கன் முதல்வராக உமது நெற்றியில் ஒருத்தன் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிகள் திறப்பிலும் குற்றம் குற்றமே. அந்த எல்லாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவற்றின் நிர்வாகத்தை இடமிடுத்து பாண்டியன் வேண்டுகளுக்கு காய்ச்சால் பாண்டிய மன்னா, சிரமில்லை எனக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று.
நக்கீரா. ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, உனது பாட்டில் உள்ள பிழையை சுட்டிக்காட்டியதற்கு என்னை மன்னியுங்கள். நக்கீரரே, உமது தமிழோடு விளையாடவே யாம் உண்டோ? வந்திருப்பது இறை என்று அறிந்தும் நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய உமது தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்துக்கள். வாழ்வும் தமிழ் தொழில். நன்றி. சம்ருதா.